السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். எல்லா விடயத்திலும் நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு, இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லை, நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை ஒருபோதும் அவன் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனினுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது துஆ கேட்டவுடனேயோ சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அந்த துஆ அவரை காப்பாற்றும். அதே போன்று அதனுடைய பலனை நாளை மறுமையுடைய நாளில் அவர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இன்றைய தினம் அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். அதில் முதலாவது துஆ என்னவென்றால், وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய ஆயத். அதே போன்று இரண்டாவது ஆயத், இதுவும் குர்ஆனினுடைய ஆயத். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய இந்த வசனம். அதே போன்று மூன்றாவது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய இந்த வசனம். இந்த 3 வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.